வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம வணங்கான் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பா சார் இருக்காரு. வாங்க சிம்பா சார் கூட பேசலாம். வணக்கம் சிம்பா சார். வணங்கான் படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது சார்? நல்லா இருந்ததா? ஒரு படம் எப்போதுமே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா இருக்க படம் உங்களுக்கு நல்லா இல்லாமல் போகலாம், உங்களுக்கு நல்லா இருக்க படம் எனக்கு நல்லா இருக்கலாம். அதனால் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம். வாஸ்தவமான பேச்சு சார், 100% உண்மைதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனீங்க? அது எல்லாமே படத்தில் இருந்ததா? பாலா சார் படத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆக்டிங் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு ஆக்டரோட முழு திறமையாக ஆக்டிங்கில் கொண்டு வந்துடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஆக்ஷன் எல்லாம் தாறுமாறாக ஒரு படத்தில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. எமோஷன்ஸை கடத்துறதுல அவர் ஒரு கில்லாடின்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி, இது எல்லாமே நம்ம பாலா சார் படத்தில் எதிர்பார்க்கறது தான். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. அதனால் இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் இந்த படத்தில் நடித்த அருண் விஜய் கேரக்டரும் பிதாமகனில் நடித்த விக்ரமோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி உங்களுக்கு தோணலை? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். எனக்குமே அது பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா பிதாமகனில் அவர் பேச மாட்டார், இதில் பார்த்தீங்கன்னா அவர் டெஃப் அண்ட் டம்ப். ஸோ இதுலேயும் அவர் பேச மாட்டார். பிதாமகன்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முடி பார்த்தீங்கன்னா செம்மட்ட கலரில் தான் இருக்கும். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சாருக்கு வந்து முடி வந்து செம்மட்ட கலரில் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரும் பிதாமகனில் பார்த்து நம்ம விக்ரம் சார் கேரக்டரும் சேமாக தான் நமக்கு இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுருக்காரு. நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 5 பேரை அடிக்கிறான்னா அது விஷால் சாரை பார்க்கும்போது நமக்கு ஆப்டாக இருக்கும். அவர் வந்து ஒரு 5 பேர் அடித்தா இவர் அடிப்பார் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சாருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக பொருந்துன்னு தான் சொல்லணும். இவர் பார்க்கும்போது இவர் ஒரு 5 பேர் அடிப்பாருப்பா அப்படின்னு நம்மளால நம்ப முடியுது. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் பார்க்கும்போது பிதாமகன் படத்தில் வந்த லைலா கேரக்டர் மாதிரியே இல்லை. ஆமாம், அதுவும் கரெக்டாக சொன்னீங்க. எனக்கும் அதே தாட் தான் வந்தது. ஹீரோயின் வந்து ரோஷினி பிரகாஷ் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸில் தூள் கிளப்பியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்குமே பிதாமகன் படத்தில் வந்து லைலா மேம் கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அண்ட் இன்னொரு கேரக்டரை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க சார். அருண் விஜயோட தங்கச்சி கேரக்டர் ஒன்று வருது. அது ரிதா ஃபாத்திமான்றவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் பெர்ஃபார்மன்ஸில் தூள் கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஆமாம் அவங்களும் பர்ஃபார்மன்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் என்னமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி படத்தில் நடித்தவங்களோட யாரோட ஆக்டிங்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து சண்டை காட்சிகள்லாம் எப்படி சார் இருந்தது? பாலா சார் படத்தில் சண்டை காட்சியை பற்றி சொல்லவா வேணும்? அடி தூள் கிளப்பிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் அருண் விஜய் சாரோட அந்த பர்சனாலிட்டிக்கு அவர் அடிக்கிற அடி ஒன்று இடி மாதிரி இருந்தது. எனக்குமே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஏமாற்றம் என்னன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சி அவ்வளோ பெருசாக இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பாலா சார் படத்தோட முந்தைய படங்களில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்ன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தாரத்தப்பட்டை படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா நான் கடவுள் படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ ரியலாக வந்து ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வந்து பாலா சார் எடுப்பார். அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்றது ஒரு படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்றது இந்த படத்தில் மிஸ் ஆனது எனக்கு வந்து ஒரு குறையாக தெரிஞ்சுது. இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்லாம் எப்படி சார் இருந்தது? பிஜிஎம் வந்து சாம்சியஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த பிஜிஎம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அது குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நான் கடவுள் தாரத்தப்பட்டை அந்த படத்தில் அந்த பிஜிஎம் கேட்ட மாதிரியே இருந்தது. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் பெருசாக எனக்கு மனசில் வந்து எந்த பாட்டும் வந்து நிற்கல. அடுத்து மிஷ்கின் சார் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? அவர் ஒரு சூப்பரான டைரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர்ன்றதை ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவர் நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஓனாயி மாட்டுக்குட்டின்னு ஒரு படம், அதை அவரே டைரக்ட் பண்ணி நடித்தார். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு உண்மையாலுமே இந்த படத்தில் ஒரு ஃபேவரட் கேரக்டர் வந்து மிஷின் சார் கேரக்டர் தான். அது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் எப்பயும் போல் நம்ம பாலா சார் படத்தில் இருக்கிற மாதிரி காமெடி சீன்ஸ் இந்த படத்துலையும் 1-2 சீன்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? காமெடி சீன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்த சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? ஆமாம், எனக்குமே 2-3 சீன்லாம் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதுவும் என்னோட பர்சனல் ஃபேவரட் எந்த சீன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட் சீன் தான். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் வந்து ஹீரோ என்ன குனியை வச்சு குத்துன்னு குத்துவார். அந்த சீன்ஸ் செம்ம காமெடியாக இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் சார், இந்த படம் கண்டிப்பாகவே ஒரு சூப்பரான படம் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த லேகுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. படத்தோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் வந்து படத்தோட டியூரேஷனே இருக்குது.
ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சீன் வந்து ரொம்ப டீப்பாக அவர் எடுத்துட்டாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக அவ்வளோ டீப்பாக ஏன் இருக்கணும்? ஒருவேளை அவர் அந்த 3 பேருக்கு கொடுக்குற தண்டனை வந்து கடுமையான தண்டனையாக இருக்குன்னு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, அவங்க பண்ண குற்றம் வந்து இவ்வளோ கடுமையான குற்றம்னு காமிக்கிறதுக்காக அவ்வளோ டீப்பாக எடுத்தாரா? இது உங்களோட பார்வை என்ன சார்? நானும் அதான் நினைச்சேன். நமக்கு மட்டும் இல்லை, இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே அதான் தோணி இருக்கும். எதுக்காக அந்த சீன் அவ்வளோ டீப்பாக எடுத்தாங்கன்னு. ஏன்னா இது ஒரு US சர்டிஃபைட் ஃபிலிம்ங்கிறதுனால குழந்தைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த சீன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடிய சீனாக அது வந்து இல்லை. மேபி அந்த படத்தோட கிளைமேக்ஸில் கொடுக்குற தண்டனையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த சீனை இவ்வளோ டீப்பாக எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் வந்து அந்த தப்பு பண்ணவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குறாரு. அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா? என்ன கேட்டிங்கன்னா அந்த தப்பு பண்ணவனுக்கு அந்த தண்டனை சரியான ஒரு தண்டனையாக தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நானுமே அதில் உடன்படுறேன். ஏன்னா தண்டனைகள் அந்த அளவுக்கு கடுமையாக வந்தால் தான் தப்புக்கள் குறையுன்றது என்னோட சிந்தனையாகவும் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு மக்களும் கரெக்டான தண்டனையை கொடுத்தாண்டா, அவனுக்கு இதுதான்டா சரியான தண்டனை அப்படின்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க. சார், இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா? பாலாசார் படமும் ஜெயில் சீனும், பாலாசார் படமும் கோர்ட் சீனும், இதெல்லாம் வந்து பாலாசார் படத்தில் தவிர்க்க முடியாதா ஆயிடுச்சு இல்லை? ஆமாம், பாலாசார் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து கொஞ்சம் ரியலாக தான் வந்து எடுப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க கொலை பண்ணுறாங்கன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அந்த கோர்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வர மாஸ் ஹீரோ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து 100 கொலை 200 கொலை பண்ணுவார். ஆனால் அவர் யாருமே வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு லாஜிக் இல்லாமலாம் வந்து பாலாசார் வந்து படம் எடுக்க மாட்டார். ஸோ வணங்கான் படத்துக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஸோ ஓவராலாக படம் எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்குமே பிடிச்சிருந்தது நீங்கள் சொன்னீங்க. மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்ம நம்புவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.